ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஓம் நம சிவாயா ஜிபி யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படித்தானே? ஒரு காசு கொடுத்தோம் அப்படின்னா வச்சுக்கலாம் போதாது. மணி சாப்பாடு என்ன கொடுத்தோன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். போதும்பா முடியல. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை விட்டுட்டு தேவையற்றது எல்லாமே வந்து நமக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்போம். ஆனால் அப்படி வாங்கி வச்சுக்கிறதுனால பல துன்பங்களுக்கு நம்ம ஆளாகும். இன்றைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு பைக் வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இஎம்ஐ வாங்கி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும்தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு சின்னதாக வந்து வணிகர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, அவரு கூட என்ன பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு. இவங்க வந்து பல நாடு கடந்து பல தேசம் கடந்து என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. மிஸ்டர் பிச்சுமணி, யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து மரியாதை. அப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு பாலைவனம் அப்படின்ற ஒரு பகுதி வருது. அந்த பாலைவனத்தில் வந்து அந்த வணிகர் வந்து சரிப்பா இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கட்டி விட்டு போகிறாங்க. கூட வர உன்ட்டு அந்த ப்ராப்ளம் இருக்குடா, மாற்றி சொன்னா நீ மாற்றிக்கல. அந்த கூட வரவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாலைவனத்தில் ரொம்ப தூரம் நடக்கிறாரு. ரொம்ப தூரம் நடந்து நான் ரொம்ப வறண்டு போது, குடிக்க கூட தண்ணி இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறாரு, சாக போற வேண்டிய ஒரு நிலைமை வருது. அந்த நிலைமையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்ணு ரெண்டும் இருக்குது. கண்ணு ரெண்டும் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது, மயக்கம் போட்டு வீறாரு. சரி நம்ம சாக போகிறோம், இதுக்கப்புறம் நமக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி மயக்கம் போட்டு வீழுறாரு. அந்த வீர சமயத்தில் மட்டும்தான் கடவுளை வந்து நினைக்கிறாரு. கடவுளே எனக்கு வந்து இப்பயாச்சும் எனக்கு வந்து உயிர் பிச்சை தர மாட்டியா, என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நீதான குலதெய்வம், ப்ளீஸ். அப்படி ஒன்று நடந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. கண்ணை முழிச்சு பார்த்த உடனே அவர் உயிரோடு இருக்கிறாரு. அப்போ உயிரோடு இருந்த உடனே பார்த்தா அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து ஒரு நிழல் தருது. அந்த நிழலை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்துருக்காரு. அப்பா இப்போ வந்து நம்ம கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இப்போ வந்து சரி நமக்கு வந்து மரணம் இல்லாமல் போயிடுச்சு, இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம், இப்போ நமக்கு தண்ணி கிடச்சா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படி நினைக்கிறாரு. அப்படி நினச்ச உடனே என்ன பண்ணுது, டக்குன்னு வந்து ஒரு தண்ணி வந்து கிடைக்குது. அந்த தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சிட்ட உடனே அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஒரு உணவு இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, மனசில் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் நினச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடியே டக்கு என்ன பண்ணுறது, உணவு வந்தது. அந்த உணவையும் சாப்பிட்றாரு. இங்க நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன், நீ போய் பொருட்டா எடுத்துருவா. டேப்புக்குட்டி நீ போய் கோட்டை போடுறான், அதுக்கு என்ன போட்டுருவான். உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் என்னென்ன பண்ணுறாரு, சரி இதுக்கப்புறம் நமக்கு வந்து படுத்து தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தோட நிழலில் வந்து படுக்கிறாரு. ஆனால் அவரால் நிம்மதியாக படுத்து தூங்க முடியல. 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12 ஆச்சு, 1 2 2 ஆயிடுச்சு, முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து கொஞ்சம் கரடுமுடாக இருக்குது, மண்ணாக இருக்குது. நான் எப்படி இந்த படத்துக்கு தூங்க முடியும், ஒரு மெத்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதானே உலக வழக்கம். சரின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சு முடியறதுக்கு முன்னாடி டக்கு என்ன பண்ணுது, மெத்தையும் வந்தது. அந்த மெத்தையில் வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் படுத்து தூங்குறாரு. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கை கால்லாம் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்து இவ்வளோ வந்து நம்ம கையெல்லாம் வலிக்குதே, கால்லாம் வலிக்குதே, நமக்கு பிடிச்சி விடுறதுக்கு இந்த கை கால்லாம் நல்லா பிடிச்சி விடுறதுக்கு 2 பணிப்பெண்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நினைக்கிறாரு. என்னடா பண்ற டக்கு என்ன பண்றாங்க, 2 பக்கமும் 2 பணிப்பெண்கள் வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, காலை அமுக்கி விடுறாங்க. அப்படி அமுக்கி விடும்போது என்ன பண்றாரு, சுகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாரு. விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வந்து அவர் தூக்கம் தெளிஞ்சு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சமயத்தில் வந்து நம்ம உயிருக்கே ரொம்ப போராடிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம வந்து தண்ணி கேட்டவொடனே தண்ணி கிடச்சிச்சு, உணவு கேட்டவொடனே உணவு கிடச்சிச்சு, மெத்தை கிடச்சிச்சு, தூக்கம் எல்லாம் கிடச்சிச்சு, பணிப்பெண்கள் வந்துட்டாங்க, இவ்வளவும் நடந்திருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இது வந்து கடவுள் எடுத்தவொடனே நமக்கு கொடுத்துட மாட்டார், இது வேற எதனா காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடின்னு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இங்கே உட்காந்துட்டு இருக்க அந்த 2 பெண்களும் ஒருவேளை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஒரு பேயா இருக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஒரு பிசாசா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி நினைக்கிறாரு. ஒருவேளை இவங்க வந்து நம்மளை சாப்பிட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அடுத்த செகண்டே அந்த பெண்கள் வந்து ஒரு பேயாவும் ஒரு பிசாசாவும் மாறி டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அவரை அடித்து சாப்பிட்றாங்க. அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சிக மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நினைத்ததை தரக்கூடியது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அதுவே நமக்கு போதுமானது. ரொம்ப கடனாக இருப்போம். கடனாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கடன் அடைஞ்சால் போதும் அப்படின்னு நினைப்போம். கடன் அடைஞ்சதுக்கப்புறம் என்ன யோசிப்போம், நம்ம வந்து ஒரு 3 வேளை சாப்பாடு, அது வேணும், இது வேணும், கார் வேணும், பங்களா வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக யோசிப்போம். ஆனால் இருந்தாலும் நமக்கு எது போதும்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷப்படக்கூடியது. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.